புறா விற்றது சரியா தப்பா? சவுண்டாக சொல்லுங்க. தப்பு தானே? சரி. இப்போ புறா ஏன் விற்றான்? பலி செலுத்துறதுக்காக விற்றாங்க. இப்போ வர ஜனங்களுக்கு புறா அங்கேயே விற்றோம்னா வாங்கி பலி செலுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க தேடி அலைய வேண்டாம். ஸோ புறா கொடுத்தோம்னா அவங்களே ஈஸியாக விற்றுவாங்க. இப்போ சொல்லுங்கள், புறா விற்றது சரியா தப்பா? சரி மாதிரியும் தெரியுது, தப்பு மாதிரியும் தெரியுது இல்லை? ஏன்னா இயேசு தப்புன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? சரி மாதிரி தான் இருக்கு. ஆமாம், பலி செலுத்துக்கு தானே புறா அங்கே தானே விற்றாங்க. இப்போ எப்படி இருக்கும் பாருங்களேன். இப்போது பலி செலுத்துறதுக்கு கிளம்புறோம். இப்போ கிளம்பும்போது வீட்டில் இருக்கவங்க எப்படி கேட்பாங்க, எப்பா பலிக்கு புறா வாங்கிட்டீங்களா? சர்ச்சு வாசலில் பிரதர் லாசர் கடை வச்சுருக்காருமா, அவர்கிட்ட சொல்லிட்டேன், நல்ல புறாவாக எடுத்து வச்சுருப்பார். ஏம்மா போகும்போது கேட்பாங்க, எப்பா எடுத்து வச்சுருப்பாரா? பயங்கர ரஷ்ஷாக இருக்குப்பா, எல்லாரும் புறா ஆர்டர் கொடுத்துருக்க போகிறாங்க, அதெல்லாம் வச்சுருப்பாருப்பா. போனால் பிரதர் லாசர் வச்சுருக்காரு. பிரதர் புறா ரெடியாக இருக்குது பிரதர். எவ்வளவு? 100 ரூபா. என்ன பிரதர் 100 ரூபாங்கிறீங்க? அங்கே பாஸ்டர் சிம்சன், சாரி பாஸ்டர் பிரதர் சாம்சன் கடை வச்சுருக்காரு, அங்கே 80 ரூபா தான் சொன்னார் அப்படின்னு. அது வேற புறா, இது மாடப்புறா. இது பலிக்காகவே நாங்கள் தனியாக வளர்க்குறோம். பிடிச்சி பாருங்கள் பிரதர், கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தால் கொடுங்களேன். இவ்வளோ வெயிட் வேணாம், பலிக்கு தானே கொடுக்குறோம். வீட்டுக்குன்னா கூட பரவாயில்ல, நல்லா கொழுன்னு வாங்கிட்டு போகலாம். இது ஒன் டைம் பலி தான், பார்த்து சொல்லுங்கள் பிரதர். இப்போ சொல்லுங்கள், இது சரியா தப்பா? சபையில் பலி செலுத்த வரவன் அதுக்குரிய கனத்தோடு போய் வாங்கிக்கிட்டு பயபக்தியாக கொண்டு வரணும். ஏன் பலி தெரியுமா? அந்த புறா கொடுக்கும்போது அவனுக்குள்ள ஒரு உணர்வு வரணும், என் பாவத்துக்காக இந்த புறா பலியாகிறது, இதன் மூலம் என் பாவம் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு அவன் அதுக்காக காத்திருந்து புறாவை கொண்டு வரணும். இப்போ நீங்கள் ஆலயத்திலே புறா வித்துட்டீங்கன்னா அவன் ஆலயத்துக்கு வர்ற வரைக்கும் அவனுக்கு பாவ உணர்வே வராது. 10க்கு சபை என்னவா மாறிடுச்சு, இப்போ பிஸ்னஸ் சென்டராக மாறிடுச்சு. அப்போ புறா வாங்கிறதுக்கு காசு இல்லையா? பக்கத்துலேயே வட்டிக்கு ஒருத்தர் காசு கொடுக்குறாரு. அங்கே பிரதர் லாசர் கடை வச்சுருக்காரு. அவர் 2 வட்டி தான், வெளியே அநியாய வட்டி, அவர் நல்ல வட்டி. இப்போ நம்மளுக்கு சபைக்குள்ள வட்டி கொடுறவன்லாம் கேட்டு பாருங்க, கர்த்தர் அநியாய வட்டிக்கு தான் விடக்கூடாது சொல்லியிருக்காரு. எங்கேயாவது நல்ல வட்டிக்கு விடலான்னு சொல்லியிருக்காரா? கேட்டு பாருங்க. இன்னைக்கு சபைக்குள்ள எல்லா அக்கிரமும் நடக்குது. இப்போ ஆண்டவர் சொன்னது என்னன்னா, நீ புறா வாங்க வேண்டியது வெளியே தான், சபைக்குள்ள இல்லை. அதை நீ போய் வெளியே வாங்கி பயபக்தியாக கொண்டு வரணும். அதையும் தாண்டி சர்ச் இஸ் நாட் ஆன் அ கமர்ஷியல் சென்டர். இது வியாபாரம் பேசக்கூடிய இடம் அல்ல, கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலம். இங்க வேற சத்தம் கேட்கவே கூடாது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.